இன்றைய தினம் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வழியில் பாச மலர்கள் என்கின்ற ஒரு அருமையான தலைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகச் சொற்ப காலம் வாழ்ந்தாலும் ஏறத்தாழ 28-29 வயதில் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். சொற்ப காலம் வாழ்ந்தாலும் உலகத்தில் ஒரு பெண்மணி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பான வாழ்வை வாழ்ந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, தகப்பனாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் ஒரு பண்பட்ட வாழ்க்கை யுகம் முடியும் நாள் வரை உள்ள மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு அருமையான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் ஏராளமான தலாக்குகள், விவாகரத்துகள், குலாக்கள், இப்படி விவாகரத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டுமாக. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்பம் சார்ந்த விஷயத்தை அது தகப்பனாரிடத்திலே எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டுமா கூடாதா, அந்த சூழ்நிலையில் எப்படி தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியை தந்தவர்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு வருகை தருகிறார்கள். பிரபலியமான செய்திதான், நாம் எல்லாம் பல முறை கேட்டும் படித்து இருக்கலாம். வருகின்ற போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இல்லை. அப்பொழுது அவர்களை எங்கே என்று கேட்கிறார்கள். தங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேற்றுமையின் காரணமாக அவர்கள் இல்லத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடி பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளியிலே மண் தரையிலே அவர்கள் படுத்திருக்கிறார்கள். மேலெல்லாம் மண் ஒட்டி கொண்டிருக்கிறது. சென்றவுடன் யா அபா துராப், மண்ணின் மைந்தரே என்று, மணலெல்லாம் மேலே ஒட்டி கொண்டிருக்கின்ற போது மண்ணின் மைந்தரே என்று செல்லமாக அழைத்தார்கள். அழைத்து அவர்கள் மேலே இருந்த மண்ணலையும் தட்டிவிட்டு எழுந்திரியுங்கள் என்று அவர்களை அழைத்து இல்லத்திற்கு கொண்டு வந்து சமாதானப்படுத்தினார்கள். இந்த சம்பவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்குள் நுழைந்து எங்கே என்று கேட்டபோது கருத்து வேறுபாடு என்று மாத்திரம்தான் சொன்னார்கள். என்ன நடந்தது என்பதை விவரமாக சொல்லவில்லை. அது ஒரு மிகப்பெரிய பாடம். கணவருக்கும் தனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை, எதை எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கூட தகப்பனாரிடத்திலே சொல்லி அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமையிலே போய் விவாக ரத்துகளிலே போய் முடிந்து விடுகிறது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டுக்கொள்ளவே இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போய் இது சம்பந்தமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொள்ளவும் இல்லை. எதையும் யாரும் பகிர்ந்து கொள்ளவில்லை. கருத்து வேறுபாடு என்று மாத்திரம் சொன்னார்கள். அப்படியே கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டிலே சேர்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். இப்படித்தான் இல்லற வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உலக மக்களுக்கு மிக அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு செய்தியோட என்ன கருத்து வேறுபாடு என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லவில்லை. தன்னுடைய கணவரை பற்றி, இல்லற வாழ்க்கையை பற்றியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்படித்தான் வாழ்க்கை. இப்படி வாழுகிற வாழ்க்கை தான் அது வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கணிதற்குரிய தாய்மார்களே, அதே போல் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஹிஜாபுடைய விஷயத்தை அப்படி பேணினார்கள்.
ஆண்களுடைய கண்களிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்வதில் அத்தனை பெரிய ஒரு பேணுதலையும் பத்தினித்தனத்தையும் மேற்கொண்டார்கள். வாழ்க்கையில் எந்த ஆணையும் அவர்கள் பார்க்கவும் இல்லை, எந்த ஆணும் அவர்களை பார்க்கவும் இல்லை என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய ஜனாசாவை கூட, அவர்களுடைய ஜனாசாவுடைய ஏற்ற இறக்கங்களை கூட, அதையும் கூட பார்த்துவிடக்கூடாது என்பதற்கு அவர்களுடைய ஜனாசா செல்கின்ற போது இப்பொழுது நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சந்தூக்கு பெட்டி அவர்களுடைய ஜனாசாவில் இருந்துதான் மேலே மூடிக்கொண்டு செல்வது நடைமுறைக்கு வருகிறது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஜனாசாவை கூட அந்நியவர்களுடைய பார்வையில் காட்டக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கவலை வெளிப்படுத்துகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், அபிசீனியா நாட்டில் இவ்வாறு அதை மூடி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அங்கே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது அவ்வாறு அதை மூடி கொண்டு செல்லப்படுகிறது. அதிலிருந்து தான் இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய சந்தூக் பெட்டி என்பது மேலே மூடி செல்வது நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அளவுக்கு அவ்வளவு பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை, வெட்க உணர்விலே அவ்வளவு பெரிய பேணுதலை கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான விஷயம். அந்த ஒரு பெண் ஹிஜாபினுடைய முறையை பேணி அந்த வெட்க உணர்வை சரியான முறையிலே பேணி நடந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெண்மக்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு நீண்ட வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் இறைத்து கொடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஷுஐப் நபியினுடைய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெண்மக்கள் அவர்கள் ஒருவரிடத்திலே அந்த பெண்மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் எவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மக்களிடத்திலே ஷுஐப் நபியினுடைய பெண்மக்களிடத்திலே எப்படி நாகரிகமாக ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள் என்பது குர்ஆன் மிக அருமையாக சொல்லி காட்டுகிறது. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா ஸஹியா, அல்லாஹ் சொல்கிறான், மிக வெட்க உணர்வோடு அந்த இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி நடந்து வந்தார்கள். கியாமத் வரை அது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெட்க உணர்வு உள்ள பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் என்பது, பேணி நடந்தார்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான விஷயம் வெட்க உணர்வுகளை. ஒரு பெண் எப்படி பேணி நடக்க வேண்டுமோ அப்படி பேணி நடக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு அது மிக பிரியமாக ஆக்கப்படுகிறது. பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக உலக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரலாற்றில் எந்த அளவுக்கு அவர்கள் தீனுடைய காரியங்களில் பேணுதலை கடைபிடித்தார்கள் என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. தீனுடைய காரியங்களில் துன்யா தீன் என்று வருகின்ற போது தீனுடைய காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேணுதலான ஒரு போக்கை நாம் கையில் எடுக்க வேண்டும். உலகத்திலே முதலிலே அந்த யூனிவர்சிட்டி, பழமையான ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக ஜாமியாத்துல் கரமைன் என்கின்ற மொரோக்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பார்க்கப்படுகிறது. அதுதான் பழமையான யூனிவர்சிட்டி. எந்த காலத்திலும் தொய்வடையாமல் இடைநிறுத்தம் இல்லாமல் இன்று வரை அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியை நிறுவியவர்கள் யார் என்று சொன்னால் ஃபாத்திமா ஃபிஹ்ரியா என்ற இரண்டு சகோதரிகள். இந்த ஜாமியாத்துல் கரவைன் என்பது ஆப்பிரிக்காவிலே உள்ள ஒரு பகுதி. அந்த பெயரை மொரோக்கோவிலே உள்ள யூனிவர்சிட்டி ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து மொரோக்கோவிலே வந்து அதை நிறுவினார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பழமையான யூனிவர்சிட்டி தான் ஜாமியாத்துல் கரவைன் என்கின்ற அந்த பல்கலைக்கழகம். அதை எப்படி ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அது முதலில் பள்ளிவாசலாகத்தான் அது கட்டப்பட்டது. ஃபாத்திமா ஃபிஹ்ரியா என்கின்ற இரண்டு சகோதரிகள் தங்களுடைய தகப்பனார் தங்களுக்கு கொடுத்த சொத்திலிருந்து பொருளாதாரத்தை செலவழித்து அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 18 வருட காலம் அதை கட்டுகிறார்கள். 18 ஆண்டு காலம் அந்த பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலுக்கு அந்த நிதியை தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தே முழுக்க செலவழிக்கிறார்கள். அதனுடைய செங்கல், அதை வைத்து கட்டுவதற்கான செங்கலை உருவாக்க வேண்டும், செங்கல் வேண்டும். அதற்கும் கூட அந்த எந்த மண் செங்கலுக்கு தேவையோ அந்த நிலத்தையும் கூட இவர்கள் விலை கொடுத்து வாங்கி அதை இவர்களே தயார் செய்து
செங்கல் செய்து கட்டுகிறார்கள் என்கின்ற அளவுக்கு முழுக்க முழுக்க இவர்களுடைய பொருளாதாரத்தையே செலவழித்து அதை கட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் அது பள்ளிவாசலாக 18 ஆண்டு காலம் அதை கட்டி முடிப்பதற்கு ஆனது. அந்த 18 வருஷமும் எந்த நாளில் தடையோ அந்த நாளை தவிர மீதி எல்லா காலத்திலையும் நோன்பு வைத்திருந்தார்கள் இந்த 2 பெண்மணிகள். அந்த அளவுக்கு ஒரு பேணுதலான ஒரு போக்கை கடைபிடித்து அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்து அதில் 2 ரக்காத்துகளை தொழுது அந்த பள்ளிவாசலை திறந்து வைக்கிறார்கள். பாத்திமா புகரியா என்கின்ற சகோதரி. அது முதலில் பள்ளிவாசலாக இருந்து அதற்கு பின்னால் இதிலே மதரசா துவங்கப்படுது. இது போல பார்த்து குரானை பார்த்து ஓதக்கூடிய மதரசா துவங்கப்படுகிறது. அதற்கு பின்னால் ஹெஃபுல் மதரசாவாக குரானை மனநமிடக்கூடிய மதரசாவாக அது மாறுகிறது. அதற்கு பின்னால் அதனுடைய வியாக்கியானங்களை அதனுடைய விளக்க உரைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்புகள் துவங்கப்படுகிறது. இப்படி படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய கல்லூரியாக மாறி அது பல்கலைக்கழகமாகவே மாறியது. இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாத்துல் கரைவன் என்கின்ற மொரோக்கோவிலே உள்ள அந்த பல்கலைக்கழகம் பாத்திமா புகரியா என்கின்ற 2 சகோதரிகளால் கட்டப்பட்டது. அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை கொண்டவர்கள் 18 ஆண்டு காலம் நோன்பு வைத்து அந்த பள்ளிவாசலுக்குள்ளே 2 ரக்காத்துகளை தொழுது திறந்து வைத்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய பெண்மணிகள் எந்த அளவுக்கு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வழியில் வந்து பயணித்து மார்க்கத்தை பேணி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிப்புகளை தந்திருக்கார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாசத்துக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, இப்படி இது மாதிரியான வாழ்க்கைக்கு நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலேயும் தீனுடைய காரியங்கள், தீனுடைய விஷயங்களை நாம் பேணி மார்க்கத்திற்காக வேண்டி நாம் மார்க்கத்திற்கு என்ன செய்தோம், என்ன பங்களிப்பை தந்தோம் என்கின்ற அளவுக்கு பேணுதலான ஒரு போக்கை, மார்க்கம் சார்ந்த விஷயத்தை நாம் நம்மில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பேரளவில் பாத்திமாக்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரை நாம் வைத்தோம் என்று பெயரளவில் பாத்திமாக்களாக இல்லாமல் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். நம்முடைய சாலிஹீன்கள் முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை தந்தார்களோ அது மாதிரியான மிகச்சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டிய பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள். நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் கணவன் மனைவி உறவு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, சக தோழிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா உறவுகளும் அதை பேணி நடப்பது, அது மீறப்படுகிறது, அதை மார்க்கம் மீறப்படுவதை நாம் பார்க்கிறோம். உறவுகளை பேணுவது, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பது, கணவர்களை சொல்லை கேட்பது, இப்படி எந்த விஷயத்திலையும் மார்க்கம் மீறப்படக்கூடிய நடைமுறையை நாம் பார்த்து வருகிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தலாக் போன்ற விஷயங்கள் நடந்து வருவது மிக கவலைக்குரிய செய்தியாக நாம் இந்த காலத்திலே பார்க்க முடிகிறது. அடிப்படை தீன் நம்மிடத்திலே சஹாபிய பெண்களிடத்தில் எப்படிப்பட்ட தீன் இருந்ததோ, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் எந்த தீன் இருந்ததோ அந்த தீன், அதனுடைய ஈடுபாடு நம்மிடத்தில் இல்லாதது தான் அதனுடைய அடிப்படை காரணம். சாதாரணமாக ஒரு திருமணம் என்று சொன்னால், மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாம் சிந்தனையில் ஏற்று அந்த மஷூராவை நாம் உள்வாங்கி அதன்படி நாம் நடக்கின்ற போது அந்த வாழ்க்கை கரை சேருகிறது. நாம தேர்ந்தெடுக்கக்கூடியது அது தவறான முறையிலே போய் முடிவதை நாம் நடைமுறையிலே பார்த்து வருகிறோமா இல்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் 2 பேர் பெண் கேட்டு வந்தாங்க. முஆவியான்னு ஒரு நபரும் அபூ ஜஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், 2 பேர் பெண் கேட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த அம்மையார் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த 2 பேர் பெண் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், நான் யாரை மனம் முடிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அம்மா முஆவியா என்கின்ற நபர் அவர் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர், அதனால் அவர் வேண்டாம்.
அபூ ஜஹம் என்பவர் அவர் கையில குச்சி வச்சு ஒரே அடிக்கக்கூடியவர், அவரும் வேண்டாம். உசாமா என்பவரை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை தருகிறார். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆலோசனை தருகிறார்கள். ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவர்களை மனம் முடித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொன்னார்களோ அவர்களை நான் மனம் முடித்தேன். அல்லாஹ் தஆலா கைரை தந்தான், அதை அல்லாஹ் கைரை தந்தான், மிகச்சிறப்பாக ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்தான் என்று ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட எல்லா விஷயங்களிலேயும் பெரியார்களுடைய, நம்முடைய பெற்றோர்களுடைய, சொந்தக்களுடைய மஷ்வராக்களை நாம் ஏற்று நடந்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் காண முடியும் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கு மிகப்பெரிய பாடம். அதே போல தீனுடைய விஷயத்திலே ஒரு ஈடுபாடு நாம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் இருந்தார். அவர் ஒரு பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுத்தார். ஒரு பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். அப்போ அவர் அவருடைய நடைமுறை என்ன அப்படின்னா, காரணம் இல்லாமல், சின்ன சின்ன காரணங்கள் அல்லது காரணம் இல்லாமல் அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடியவர். அப்போ அந்த பெண்மணி ரொம்ப ஒரு காரணமே இல்லை, அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு மரண தண்டனை கொடுத்த உடனே அந்த தூக்கு மேடையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த போது அந்த பெண்மணி சபித்தார்கள், மகா கல்லாஹு கமா மகா கல்லா இல்லான்னு சொல்லி குரான், அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. குரானிலே பாதி வரை எப்படி கல்லா என்கின்ற வார்த்தை இல்லாமல் அழித்தான், அதுபோல் அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. குரான்ல பாதி வரைக்கும் கல்லா அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. கல்லா அப்படிங்கிற வார்த்தை குரான்ல 15 ஜுஸு வரை இல்லை. அதுக்கு பின்னால்தான் அந்த கல்லாங்கிறது ஆரம்பிக்குது. அதை அந்த பெண்மணி மரண தருவாயில், மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிலே ஒரு மார்க்கம் விஷயத்திலே ஒரு ஈடுபாடு, குரான் விஷயத்திலே ஆழமான கல்வி அவர்களுக்கு இருந்தது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இது மாதிரி குரான் விஷயத்தில் அவ்வளவு பெரிய ஒரு ஈடுபாடு, அவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்களான பெண்மணிகள். அது மாதிரியான ஒரு நிலை நம்மிலே வர வேண்டும். பாசத்துக்குரிய தாய்மார்களே, அதே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் இந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஈடுபாடு, மார்க்க விஷயத்தில் ஈடுபாடு, உறவு முறையை பேணுவதிலே ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் 3 பேர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். ஒரு பெண்ணுடைய கணவர், அவருடைய தகப்பனார், பெண்ணுடைய சகோதரர், கணவர், தகப்பனார், சகோதரர், 3 பேருக்கும் மரண தண்டனை தருகிறார். அந்த பெண்மணி ரொம்ப கதறுகிறார்கள். ஒரு பக்கம் தன்னுடைய கணவர், இன்னொரு பக்கம் சகோதரர், இன்னொரு பக்கம் தகப்பனார். ரொம்ப அழுத உடனே அவர் சொன்னாரு, நான் யாராவது ஒரு ஆளை விட்டுறேன், 3 பேர்ல யார் கையை போய் நீ பிடிக்கிறாயோ அவருக்கு மரண தண்டனை இருக்கு, நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படிங்கிற. இந்த அம்மா என்ன செய்வது என்று புரியல. கணவர், தகப்பனார், சகோதரர். கடைசியில் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி சகோதரருடைய கையை போய் பிடித்து விட்டார். சகோதரருடைய கையை பிடித்து விட்டார். யாருடைய கையை பிடித்தாரோ அவருக்கு மரண தண்டனை கிடையாது. சகோதரருடைய கையை பிடிச்ச உடனே ரொம்ப பெரிய ஆச்சரியமா போச்சு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். தகப்பனாரையும் கணவரையும் விட்டுட்டு சகோதரருடைய கையை பிடிச்சியம்மா, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அதாவது என்னுடைய தகப்பனார், அவருடைய காலம் முடிய போகுது. என்னுடைய கணவர், அவர் ஒருவேளை கணவருடைய உறவு என்பது அவர் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதோடு முடிந்து போய்விட்டது. இன்னொரு கணவரை நாம் தேடிக்கொள்ளலாம், இன்னொரு கணவரை நாம் தேடிக்கொள்ளலாம். ஆனால் சகோதரரை இழந்துவிட்டால் தகப்பனாரு காலம் முடிய போகுது. என்னுடைய கணவர் அவர் என்ன வேணாம்னு சொல்லிட்டார் அப்படின்னா இன்னொரு தேவைப்பட்டால் இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம், நம்ம அவரை வேணாம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்.
சகோதரரை இழந்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்திற்கு இன்னொருவரை கொண்டு வர முடியாது. அதனால் நான் இரத்த உறவு வேண்டும் என்று அவருடைய கருத்தை பற்றினேன் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மனம் மாறி 3 பேரை மன்னிச்சு விட்டுட்டார் என்பது வரலாறு. இந்த அளவுக்கு உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் மிகுந்த ஈடுபாட்டும் அக்கறையும் கொண்டு நம்முடைய கண்மணிகள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வழியில் வந்த பெண்மணிகளாக வாழ்ந்து நமக்கு மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பனையும் தந்திருக்கிறார். கணவருடைய கருத்துக்கு ஒன்று போவது, மார்க்க விஷயத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு நடந்து கொள்வது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு 7 லட்சம் திர்ஹம் வருகிறது. 7 லட்சம் திர்ஹம், 7,500 திர்ஹம் வரலாற்றில் வருகிறது. ஒரு 7 லட்சம் திர்ஹம் அவங்களுக்கு வருகிறது. அந்த 7 லட்சம் ரூபாயை வீட்டில் வச்சுட்டு இரவு நேரம் தன்னுடைய மனைவியும் அவர்களும் உறங்குகிறார்கள். இவர்களுக்கு உறக்கம் வரல, இங்கும் அங்குமாக அப்படி புரண்டு படுகிறார்கள். இங்கும் அங்குமாக புரண்டு படுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உறக்கம் சரியான முறையில் வரவில்லை. பக்கத்தில் இருந்த உம்மு குல்சும் அவங்க பேர், அவங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இப்படி தூக்கம் இல்லாமல் ஏன் உருண்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன விஷயம், உங்களுடைய விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி 7 லட்சம் ரூபா 7 லட்சம் திர்ஹம் வீட்டில் இருக்கு. இது அடுத்தவர்களுக்கு நாம் இதை கொடுக்கணும். இதை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது நல்லதல்ல. இதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய காசு அது. அப்போ மனைவி சொன்னாங்க, விடியட்டும், விடிஞ்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, அதை சேர வேண்டியவர்களுக்கு சேர்த்து விட்டால் போகிறது என்று அவர்களுடைய கருத்துக்கு ஒத்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி அந்த இரவு அவர்களை கொண்டு கொண்டார்கள். பின்பு அவர்கள் சேர வேண்டியவர்களுக்கு போய் அது சேர்ந்த பின்புதான் அவர்களுக்கு மன நிம்மதியும் ராகத்தும் ஏற்பட்டது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், பாம்பு கொட்டினால் ஒருவருக்கு எவ்வளவு பெரிய வேதனையும் கஷ்டமும், பாம்பு கொட்டினா எப்படி உருண்டுகிட்டு வருவாங்களோ அது மாதிரி அந்த பணம் அவர்களுடைய இல்லத்தில் இருப்பது அத்தனை பெரிய ஒரு மனதிற்கு ஒரு ராகத்து இல்லாமல் மன அழுத்தத்தை கொடுத்தது. அதை விளம்பிய பின்புதான் சேர வேண்டிய ஹக்குகளை சரியான நபர்களுக்கு சேர்ந்ததற்கு பின்புதான் அவர்களுக்கு மனது ராகத்தாக ஆனது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி தான தர்மங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தீனை பேணினார்கள். கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் என்கின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை தீனை பேணினார்கள். சொந்த பந்தங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தீன் மீறப்படவில்லை. என்னுடைய உணவுடைய வாழ்க்கையில் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருப்போம் தஸ்பீஹ பாத்திமா அப்படின்னு. தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுறோம். தஸ்பீஹ பாத்திமா அப்படின்னு இதுக்கு பேர். பிரபலியமான வரலாறு நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம். வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் கஷ்டம் வந்த நேரத்தில் ஒரு அடிமை தந்த உறவுனா நன்றாக இருக்குமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் முறையிட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணியாளரை தருவதை விட மிகச்சிறந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கடைபிடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, லா இலாஹா இல்லல்லாஹ். இதை கடைபிடித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அதை அப்படியே ஏற்காது. துன்யாவா தீனா என்று வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே பற்றி கொண்டார்கள். இந்த நிலை நம்மிலே வர வேண்டும். இந்த நிலை நம்ம இடத்தில் வந்து விட்டால் உலகமும் தீனும் மோதுகின்ற போது நாம் உலகத்தை விட்டுவிட்டு தீனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையில் நாம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வழியில் நடந்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ அவ்வழியில் வந்த பாச மலர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் இந்த பணியாளரை விட இந்த கலிமா ரொம்ப சிறப்பானது, அவர் மேன்மையாக என்ற போது அதை அப்படியே எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நம்ம அதுதான் ஓதுறோம். 34 தடவை அல்லாஹு அக்பர் ஓதுறோம். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறோம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பெயரால் தஸ்பீஹ் பாத்திமானே இதற்கு பேர். இது நமக்கு எதை கற்பிக்கிறது என்று சொன்னால், தகப்பனார் ஒரு செய்தியை சொல்கின்ற போது எது ஹைரோ அதைத்தான் தகப்பனார் சொல்வார்கள் என்பதை விளங்கினார்கள். அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டார்கள். இந்த நிலை நம்மிடையே வர வேண்டும். இது எப்பொழுது நம்மிடத்திலே வருகிறதோ அப்பொழுது நாம் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வழியில் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போல சொற்ப காலம் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 28 அல்லது 29 ஆண்டு காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், ஹதீஸினுடைய விளக்க உரைகளில் நாம் பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஒரு நாள் கூட சிரிக்கவில்லை, ஒரு நாள் கூட அவர்கள் சிரிக்கவில்லை என்கின்ற அளவுக்கு அதோடு அவர்களுடைய சிரிப்பை முடித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்கள் பாசம் வைத்திருந்தார்கள், தகப்பனார் மீது பாசம் வைத்திருந்தார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரக்குறை துண்டு என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இப்படி பெற்றோர்கள் மீது பாசம் கொள்வதிலேயும், கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலேயும், தீனுடைய காரியத்திலேயும்